ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. எங்கம்மா போயிட்டா? அந்த வேலைக்காரிய காணவே இல்ல. இந்த வீட்டு மருமவ தான் செத்து போனாளே. ஒரு பிள்ளையும் பெத்து போட்டுட்டுல செத்து போனா. அவளுக்கு பிள்ளைய பாக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாதான் வரன் மாப்பிள்ளைக்கு மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு முடியும். அதான் பிள்ளைய மேய்ச்சிக்கிட்டு தெரியாளா இருக்கான். என்னம்மா இந்த அத்தனுக்கு புரிய வச்சதுக்கு பிறவைக்கு கூட அவருக்கு புரியவே இல்ல. எனக்கு அத்தனுக்கு கல்யாணம் நடக்கான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அத்தை வேற கல்யாணத்தை பத்தி பேசவே மாட்டேங்க அவ இப்ப எல்லாம். அப்ப சொன்னாவன் என்னமோ ஒரே மாசத்துல வரனுக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அது பிறவைக்கு அந்த பியாச்சி இடிக்க அவளா கண்டியலாம். எப்ப இந்த சாருக்கு மனசுல வருண் மாப்பிள்ள இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பயே நான் ஜோசியக்காரர்கிட்ட பேசிட்டேன். யாரு இந்த வீட்டுக்கு அப்பப்ப வந்துகிட்டு போவாரேன் அவரா? ஆமா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது. என்னமோ கல்யாண தேதியை குறிக்கவே இல்ல. உன் அத்தைக்காரி கல்யாண தேதியை குறிக்கணும்னு சொல்லி அவளை தவிர ஒரு நாளை குறிச்ச பாடல. நாளைக்கே ஜோசியக்காரர் வாராரு. என்னமோ ஒரே வாரத்துல கல்யாணம்னு சொல்லுவாரு பாரு. மா ஒரே வாரத்துலயா? ஆமா, ஒரு வாரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு கல்யாண தேதியை அத்தையும் அத்தானும் தள்ளி போட்டாவல்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜோசியக்காரர்கிட்ட பக்காவா பேசிட்டேன். நாளைக்கு அவர் வீட்டுக்கு சும்மா வாரத்து போல வருவாரு. அப்ப நான் கல்யாண தேதியை பத்தி பேச ஆரம்பிக்கேன். அது பிறவைக்கு அவரே சொல்லுவாரு. ஜாதகப்படி என்னமோ ஒரு வாரத்துல இது 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும்னு அவரே என்னத்தையாவது சொல்லுவாரு. நீ வேணா பாரு, உன் அத்தைக்காரி இவ்வளவு சிக்கல் இருக்கா. அப்பனா ஒரு வாரம் வேண்டாம், நாளைக்கே கல்யாணத்தை வைப்போன்னு சொல்லுவாவ. அம்மா நிஜமாவா? ஆமா, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். நீ சந்தோஷமா போய் கடந்து கல்யாண கனவு காணு. இந்த அம்மாக்கு அந்த சாருக்கு மேல சந்தேகம் வர்றதுக்கு முந்தையே சாரு ஒரு வழி பண்ணிட்டேன். இப்ப அவ மனசுல மாப்பிள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இனிமே சட்டுப்புட்டுன்னு காய நகத்தாம விடுவனா? நீ இந்த வீட்டுக்கு மருமவள் ஆனாதான் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை வாழ முடியும். சரிம்மா. ஆனா அந்த அர்ஜுன் ஜோசியர் சொன்னதுக்கு பிறவைக்கு அர்ஜுன் என்ன சொன்னாலும் உன் அத்தைக்காரி கேட்கவே மாட்டாவ. அதனால நீ கவலைப்படாம உன் வேலையை போய் பாரு. அம்மா உங்களை நம்பலாமா? எடி உன்னைய 10 மாசம் சுமந்து பெத்தவா, என்னைய நம்பாம வேற யார நம்ப போறேன்? அப்ப சரிம்மா, இந்த சாரு அத்தானே எனக்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. வேலை செய்யறதுக்கு ஆர்டர் போடிய முதலாளிங்க நம்ம. அவ வேலைக்காரி. நீ வேலைக்காரிய பார்த்து பயந்தேனா அது கேவலம். அவ மனசுல அத்தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுல இருந்தே ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. ஒரு வாரம் போறதுக்கா மாப்பிள்ளைக்கு கையால உன் கழுத்துல தாலி ஏறாம். அது பிறவைக்கு அந்த வேலைக்காரி, அந்த குட்டி பிசாசு, உன் அத்தைக்காரி எல்லாருக்கும் ஒரு ஆட்டத்தை காட்டிடலாம். அஞ்சோட ஆவி உன் உடம்புக்குள்ள இருக்க மாதிரி என்னையே ஒரு ஆட்டம் காட்டிட்டேலாம். என்ன அடி இருக்குடி, என் கழுத்துல தாலி மட்டும் ஏறட்டும். அது பிறவைக்கு இருக்கு உனக்கு. அம்மாவும் பொண்ணு இப்படி பேசிட்டு நிக்காவ. ஒரு வாரத்துல வரன் சாருக்கும் அகல்யாக்கும் கல்யாணமா? என்னமோ இந்த அகல்யாக்கு மேல வரன் சாருக்கு சின்னதா கூட ஒரு சந்தேகம் வரல. ஒரு வாரத்துல அகல்யாவை பத்தின உண்மையா எப்படி வரன் சாருக்கு நான் புரிய வைப்பேன்? அகல்யா விஷயத்துல வருண் சார் எந்த தப்பும் பண்ணலைன்னு எப்போ ஆனந்தி அம்மாக்கு வருண் சாருக்கு நான் புரிய வைக்க போறேன். ஜோசியர் வராருன்னா ஆனந்தி அம்மா அவருக்கு பேச்சுக்கு மர பேச்சு பேசவே மாட்டாவ. இவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்ததுக்கு பறவைக்கும் துணி காய போடும்போது வருண் சாரை பத்தி பேசின விஷயத்த இவ கேட்டுட்டாளே. இனிமே இந்த அகல்யாக்கு தெரியாதது ஐராவோட அம்மா நாங்கிறது தான். அஞ்சோக்காக்கு ஐரா பிறக்கல, எனக்கு தான் ஐரா பிறந்தாங்கிற உண்மை மட்டும் இந்த அகல்யாக்கு அவளுக்கு அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அது பறவைக்கு ஐரா இல்ல. இந்த ஒரு வாரத்துக்குள்ள வருண் சார் அகல்யா கிட்ட எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும். பேசாம அர்ஜுனன் கிட்டயே ஹெல்ப் கேட்டுருவோம். மகான், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனியே, கேமரா வாங்குனியா? அதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே போனேன். வீட்டுக்கு வெளிய கேமரா இருக்கிறது காணோம். உங்க காலுக்கு யாரு கொலுசு கட்டியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எல்லாம் வீட்டுக்குள்ள கேமரா பொருத்த முடியாது. ஐயா, வீட்டுக்கு வெளிய போற வர திருடனை பிடிச்சு என்ன செய்ய போறேன்? வீட்டுக்குள்ள இருக்கவன நமக்கு எதியா சென்னிக்காத அடக்க உடக்கமா பேசியாலாம். சத்தம் போட்டு கீறிக்கிட்டு தான் வருவான். என்னத்த எடி உன் மவன 10 மாசம் நீதானே சுமந்து பெத்த. இந்த பொம்பளை அடங்கவே அடங்காதா? ஏ தகரம் அவிய கிடக்காதான். என் முதன் கேள்விக்கு பதில் சொல்லு. எவனோ ஒருத்தன் பிள்ளையை கொண்டான்னு கேட்டிருக்கான். அப்படியே பிள்ளை அவனுக்கிட்ட தூக்கி கொடுத்துருக்க. ஏண்டி கூறு கட்டவளே, எவன் பிள்ளை கேட்டாலும் அவனுக்கிட்ட பிள்ளை தூக்கி கொடுத்துருவியா? இல்லாத்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எப்போது வெளியே பார்த்தாவன்னா பிள்ளை எடுப்பாவ. இவரும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, பிள்ளை எடுங்கன்னு சொல்லுவாரு. அதான் தெரிஞ்சவியலா இருக்கணும். அப்பனால ரவுடி கும்பல் வந்து நாங்க உங்க ஆஸ்பத்திரியில தான் மருந்து எடுத்திருக்கோம், பிள்ளை கொண்டாங்கன்னு கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவேன். என்ன ஏதோ தெரியாம நடந்துட்டு
எவனோ ஒருத்தன் வந்தான். வந்தது எனக்கு தெரிஞ்சவன் தான். என்ன இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்குதியா? ஆமா, என் பொண்டாட்டி கிட்ட வம்பளுக்கு இல்லைன்னா உங்களுக்கு நேரமே போவாதா? அப்படி கேள்ல பேராண்டி. தியா, இவ ஒருத்தி உடனே அங்கே போயிருவான். எதியா, அதான் அவனுக்கு ஒன்னும் இல்ல இல்ல, காப்பாத்தி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டோம்ல. அது பிறவிக்கு என்ன, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாவ. அதுக்கு எல்லாத்துக்கும் காது கொடுத்து நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியா? நீ தான் முட்டாள். இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமான்னு சொன்னது யார வச்சு சொல்லிய? யாரையும் வச்சு பொடி வச்சு பேசிய மாதிரி இருக்கு. கூறு கட்டவளை, இதுக்கு மேல என்னத்து பொடி வைக்கிறதுக்கு? ஒன்னியதான் நேரா சொல்லலாம். நீ பேசியதெல்லாம் காதுக்குள்ள கொண்டு போறதே பெருசு. இதுல அதையே நினைச்சு வருத்தப்பட்டா. அதான் பையன் சும்மா இருந்தாலும் பயல இவ சும்மா இருக்க விட மாட்டா. என்னடா வெளியே போயிட்டா வர? இல்ல, நீ வெளியே உட்கார்ந்துருந்தேன் கார் பக்கத்துல. ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல அண்ணே, லேசா தலைவேதனை. ஆமா, நான் உனக்கிட்ட கேட்கறேன்னு நினைச்சேன். அந்த ரூம்ல அப்படி என்ன இருக்கு? என்ன ரூம்ல என்ன இருக்கு? அதுதான்டா உனக்கிட்ட கேட்கேன். சும்மா ரூமை பூட்டி போட்டுக்கிட்டு சாவியோட தெரிய. ஒன்னும் இல்ல அண்ணே, சும்மாதான். நானும் அன்னைக்கே சின்ன அவர்கிட்ட சாவியை வாங்கி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலான்னு தான் நினைச்சேன். உன் பர்சனலுக்குள்ள தலை போட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தான் ஒதுங்கி நிக்கேன். ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு கவின. செம்மையா சாப்பிடியே தான் கிடையாது, என்னத்தையோ நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வாரா போறேன். என்னன்னு சொல்லு. என் மனசுல முட்டை கலக்கிதான் இருக்கான், அதனாலதான் எனக்கு தலைவேதனைன்னு சொல்லு. பெரியவன் ஒரே நாளையில நிரந்தரமா பிரிச்சிருவான். இது ஒரே நாளையில நானா? நீ முட்டை கலக்கி யாருன்னு மட்டும் சொல்லு. உன் தலைவேதனைக்கு காரணமா இருக்கியவளா உனக்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். கழுவி, நீ அடங்கவே மாட்டாளா? அத்தான் ஜேம், ஒழுக்கமா அண்ணான்னு கூப்பிடடி. அத்தை பையனை அத்தான்னு கூப்பிடாம அண்ணனை கூப்பிடுவாவ. அத்தான் உங்களுக்காண்டி நான் இருக்கும்போது எதுக்குன்னு தலைவேதனை? முட்டை கலக்கி பரோட்டா கலக்கின்னு உங்களுக்காண்டி தானே அத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது என்ன புதுசா இருக்கு? ஏய், உனக்கு அறிவு இல்லையா? நான் தான் அப்பே சொன்னனே, இவள வீட்டுக்குள்ள ஏத்தாதுங்க வீடு வழங்காதுன்னு. ஜெண்டி, என் பிள்ளை மயக்கத்துக்கு தான் நீ மினிக்கிட்டு தெரியுதியா? ஆம்பளை பிள்ளை அவனே உன் சவகாசமே வியாண்டான்னு சொல்லிக்கிட்டு தூரம் ஒதுங்கி போயிட்டு இருக்கான். என் பிள்ளை அவனே விலவி நிக்கான். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையா உனக்கு? வெக்கமே இல்லாம நான் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஏன் அத்தா, எனக்கு இல்லாத உரிமையா? அத்தா மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொன்னாவன்னு வச்சுக்கிடுங்க, நானே அவரை கூட்டிக்கிட்டு போய் தாலி கட்ட வைப்பேன். பிடிக்கலையா? இத்தனை பேப்பர் அரியர் வச்சிருக்கான். இவன் என்னமோ முட்டை கலக்கின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு பிள்ளைக்கு பார்த்தால தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் சமையல் படிக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வந்தா இப்ப என்ன பிடிக்கலையான்னு இவனுக்கிட்ட கேக்கா. இது கடைசி வருஷம். இவன் அரியரை கிளியர் பண்ணுவானா, இல்ல இந்த அருக்காணிக்கு காதலுக்கு சம்மதிக்க போறானா, இல்ல அவனுக்கு முட்டை கலக்கியே தான் சம்மதிக்க வைக்க போறானா? வீட்டுக்குள்ளேயே ஒரு கலவரம் நடந்துற போல இருக்கு. என்ன ஆவட்டும், அரியர் கிளியர் பண்ணாம கல்யாணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வந்து நிக்கட்டும். இவனுக்கு காலை வெட்டி முடிச்சு வைக்கேன். அந்த முட்டை கலக்கி அங்க தூக்கி போட்டுக்கிட்டு இந்த அருவியை சாத்துக்கான். ஏண்டி, நான் தான் உனக்கிட்ட அப்பல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், காதல் கொத்தரிக்கான்னு என் பிறத்தால அலைஞ்ச. அது பிறகு இந்த வீட்டு பக்கமே வர முடியாதுன்னு முன்னமே சொல்லியிருக்கேன் உனக்கிட்ட. அதான் அந்த தனுவெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டான். தனுவா, என்ன உளர்ற? அதான் உங்க மனசுல இருக்க அந்த முட்டை கலக்கி அந்த தனு தானும் இந்த வீட்டுக்கு வந்த அப்பவே எனக்கு தெரியும். என்னடி உளர்ற? நான் ஒன்னும் உளரல, உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் பேசேன். வந்த அன்னைக்கு என் காதுக்கு எல்லா நியூஸும் வந்துட்டு. என்ன உளர்றா? நம்ம தனுவை லவ் பண்ற விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பொண்ணு தனுன்னு யாருக்குமே தெரியாதே. வீட்டுல யாருக்கும் தெரியாத விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ரோஹித்தை தான் யாருக்கிட்டையும் சொல்லதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும், என்ன அதிகமா அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அண்ணனுக்கு ஒரு கட்டத்துல கோவம் வரும். கோவத்துல கண்டிப்பா பொண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதான் கண்டிப்பா இந்த விஷயத்த வெளியே விட மாட்டாரு. தானு சொல்லதுக்கு வாய்ப்பே இல்ல. வேற யாருக்கு தெரியும்? இவ வந்த அன்னைக்கு இவளுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்குன்னா யார் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்ச தெரியாத மாதிரி நம்மள்கிட்ட நடிக்கியா? ஒருவேளை இந்த வீட்டுல அது தனு தான் யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா நம்மளுக்கிட்ட அதை பத்தி கேட்டப்பாவளே, தெரியாத மாதிரி நடிக்க மாட்டாவளே. என்ன? ஒரு பக்கத்துல என்ன, இன்னொரு பக்கத்துல அவளே நிக்க வைங்க. உங்களுக்கே நான் தான் பெஸ்ட்னு தோணும். எனக்கே தாலி கட்டிருவியா? ஏய், என்ன அங்க என்னடி அவனுக்கிட்ட முணுமுணுன்னு பேசிக்கிட்டு நிக்க? உங்க மோனுக்கிட்ட என்ன கட்டிப்பியலான்னு கேட்டேன். என் புள்ள இவளுக்கு சவகாசமே வேண்டான்னு ஒதுங்கி நிக்கான். இதுக்குதான் உன் அம்மக்காரி அங்கே திங்க அனுப்பி விட்டாளா? இதுல இவ ஆத்தக்காரி இவளுக்கு மாப்பிள்ள பாக்கலாம். பெரியாத்தா, நீங்களே சொல்லுங்க, கவின தனக்கு நான் முறை பொண்ணு தானே? என்ன இழுக்காதமா இந்த பஞ்சாயத்துல? ஆனா அது என்னமோ உளறிக்கிட்டு கிடக்கு. அவ ஒன்ன நினைச்சுக்கிட்டு வளர்னாலும் சரி, நீ முட்டை கலக்கிய நினைச்சுக்கிட்டு வளர்னாலும் சரி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. எனக்கு தேவையானது 1 டிகிரி அடிச்சு பாஸ் பண்ணிக்கிட்டு தான் மர வேலையே பாப்பான் போல இருக்கு. பிஜி இது செகண்ட் இயர் கிடக்க அவ்வளவு அரியரையும் கிளியர் பண்ணி வேலைக்கு போவேலன்னு வச்சுக்கான். அண்ணே, இங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு? நீ எங்க வந்து நிக்க? இங்க பாடுறா,
கிடக்கு அவ்வளவு அரியரையும் கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கான். பில உன்னை படிக்கிறதுக்காண்டி நான் செலவு பண்ணனே 8 லட்சம் ரூபா. அந்த ரூபாய் அது பிறகு இப்ப எம்மி படிக்க வைக்கனே. இந்த ரூபாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீ முட்டை கலைக்க கரெக்ட் பண்ணாலும் சரி, அருவிக்கு கழுத்துல தாலி கட்டினாலும் சரி, என்னவும் செஞ்சுக்கா. நான் கேட்க போறது இல்ல. என்ன என் லைஃபே அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்பவே நீ அரியரு 8 லட்சம் ரூபான்னு பேசிக்கிட்டு இருக்கா. இது உனக்கு நியாயமா? அததான் சொல்லேன். நீ முட்டை கலைக்க கரெக்ட் பண்ணாலும் சரி, இவ கழுத்துல தாலியை கட்டினாலும் சரி, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை 1 டிகிரி. அப்படி இல்லையா பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னவும் செய். கவினே அடிச்சா பாரு உனக்கு ஆப்பு. ஹலோ அர்ஜுனண்ணா. சொல்லுமா. வேலையா இருக்குடியோ, வேலை நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டனோ? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கவினை என்னமோ டென்ஷன்ல சுத்திக்கிட்டு தெரியான். எப்பவும் கலக்கலான்னு இருப்பான். அவன் வீட்டுக்குள்ள வந்தாலே வீடே ஒரு மாதிரி கலகலப்பா மாறிடும். என்னால என்னன்னு தெரியல, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு தெரியான். அதான் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணுன்னு அவனுக்கு புத்தி சொல்லி கொடுத்துட்டு வரேன். நீ சொல்லுமா, வீட்டுல யாரும் இல்லையோ? எல்லாரும் இருக்காவண்ணா. கிச்சனுக்கு தான் யாரும் ரொம்ப வரமாட்டாவ எல்லாம். சொல்லு சாரு, என்ன ஏதாவது பிரச்சனையாங்க? ஐயோ அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா என்னாச்சு? இப்ப அகல்யாவும் அவ அம்மாவும் பேசிக்கிட்டு நின்னதை கேட்டேன். அதை கேட்டதுல இருந்தே எனக்கு மூச்சியா நின்ன மாதிரி இருக்கேன். மூச்சு நிக்கிற மாதிரி என்ன பேசினாங்க? அண்ணே, ஜோசியக்காரர் இருக்காருல்ல, ஆமா, அவர் நாளைக்கு அகல்யாவோட அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காவ. அவர் வர்றதுல உனக்கு என்ன? ஐயோ அண்ணா, நான் மொட்டை மாடியில துணி காய போட்டுட்டு நிக்கும் போது வருண் சாரை பத்தி பேசிக்கிட்டு நின்னதை இந்த அகல்யா கேட்டுட்டாவ. அவியலுக்கு நான் வருண் சாரை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அடா, இது கூட நல்லா இருக்கேன். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காட்டாவா? இனிமே என்ன வருணுக்கு தெரிய வேண்டியதா? இல்லனா அவிய ஜோசியக்காரர் வர சொல்லியிருக்காவ. என்னமோ ஒரே வாரத்துல வருண் சாருக்கும் அகல்யாக்கும் கல்யாணமா. எப்படி ஒரு வாரத்துலயா? அண்ணே, நான் விளையாடல. ஆனந்தி அம்மா அவிய கல்யாணத்தை பத்தி பேசல. வருண் சாருக்கும் அகல்யாக்கும் பிரச்சனை நடந்தே 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனந்தி அம்மா 1 மாசத்துல கல்யாணம் சொல்லிக்கிட்டே என்னமோ கல்யாண தேதியை பத்தியே பேசல. அதான் ஜோசியக்காரரை வர சொல்லியிருக்காவ. 1 வாரத்துல கல்யாணம் பேசி முடிக்க போறாவலாம். இதுக்கு எதுக்கு உனக்கு மூச்சு நிக்கிற மாதிரி இருந்தது? என்னமோ வருண் சாருக்கு அகல்யாவை பத்தின எந்த உண்மையும் தெரியாது. அவர் அந்த விஷயத்துல கண்ணை மூடிக்கிட்டு அகல்யாவை நம்பியாரு. நிஜமாவே அன்னைக்கு அவியலுக்குள்ள என்னமோ நடந்திருக்குன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு நடக்கலன்னு மட்டும் வருண் சாருக்கு தெரிஞ்சதுன்னா நடக்க போற கல்யாணத்தை அவரே தடுத்து நிறுத்திடுவாரு. ஆனா என்னமோ அவருக்கு அகல்யா மேல சந்தேகம் கூட வரல. என்ன விடுங்க, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த விஷயத்துல வருண் சார் நீங்க சொல்லியதை கேட்கவே மாட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அகல்யா விஷயத்துல இவர் தப்பு பண்ணிட்டாரு. 1 வாரத்துல கல்யாணம்னா எப்படின்னா, என்னமோ அகல்யாக்கு தெரியாத உண்மை ஐராவோட அம்மா நான் தாங்கிறதும் எனக்கு வருண் சாருக்கு என்ன உறவுங்கிறத மட்டும்தான் அகல்யாக்கு தெரியாது. இதுவும் தெரிஞ்சிட்டுனா அது பிறவிக்கு அவ்வளவுதான். நீ எதுக்கு கவலைப்படுறான்? நாளைக்கு ஜோசியக்காரர் எல்லாம் வீட்டுக்கு வரமாட்டாரு. ஆனா அவிய அம்மா தான் பேசிட்டாவளே. நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்பட? விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டேலாம். நாளைக்கு ஜோசியக்காரர் வரமாட்டாவா, ஒருத்தர வரமாட்டாவா. ஆனா அண்ணா, என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் நடத்தித்தானே ஆகும். சாரு, நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா? ஆனந்தியவியா அந்த கோவத்துல 1 மாசத்துல கல்யாணம்னு பேசினாவ. ஆனா கல்யாணத்தை பத்தின எந்த ஸ்டெப்பையும் அவ எடுத்து வைக்கல. என்னமோ சொல்ல போனா கல்யாண தேதியே என்னமோ ப்ராப்பரா குறிக்கல. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? 1 வாரத்துல கல்யாணம் நடக்கும்னு தெரியுது. பயப்படாத, உன் கூட இருக்கிறது நான். அப்படியெல்லாம் அகல்யா கழுத்துல வர்ண தாலி கட்ட விட மாட்டேன். அகல்யாவோட நடவடிக்கையெல்லாம் ஆனந்தியவிய பாத்துக்கிட்டு தானே இருப்பாவ. அவளால ஐராவை நல்லபடியா பாத்துக்கிட முடியாதுன்னு அவியலுக்கே தெரியும். அதனாலதான் கல்யாணத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காவ. இவ என்னதான் அவசரப்பட்டாலும் ஆனந்தேவியா ஐராவை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாவ. அகல்யாவை பத்தி கொஞ்சம் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்காம அவியலே கல்யாணத்தை நடத்திடுவாவ. அது மட்டும் இல்லாம என் மௌனுக்கு மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்கான்னு சொல்லிக்கிட்டு அவியலே அந்த அகல்யாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாவ. என் மனசுல வருண் சார் இருக்க விஷயம் அகல்யாக்கு தெரிஞ்சுட்டு சார் கிட்ட வர இந்த அகல்யா சொல்லிக்கிட்டே இருந்தது உங்களை அவ காதலிக்கிறா அப்படின்னு. வருண் சார் தான் நம்பல. இவ என்னமோ கோவத்துல பேசியான்னு போயிட்டாரு. நம்பல இல்ல, அது பிறவைக்கு எதுக்கு நீ கவலைப்பட? இல்ல, ஒருவேளை நம்பி மாமா என்ன தேடி வந்தாருன்னா அவருக்கு கூடாலேயே என்ன அனுப்பி வச்சுட்டாருன்னா? அதெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டான். இல்லன்னா என் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி சரியா படலாம். தியா வேற போன் பண்ணா மாமா இங்கேயே வந்துட்டாரா, தியான வேற கீழே தூக்கி போட்டுருவேன்லாம் மிரட்டி இருக்காராமே. என்ன உனக்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாளா? இல்லண்ணா, மாமா ஒரு வேளை நான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்துட்டாருனா, வரன் சார் என்ன அனுப்பி வச்சுட்டாருன்னா அவருக்கு கூட. சாரு, ஒரு தடவை வரன் உன் விஷயத்துல குடிச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிருக்கான் போதையில. அப்போ அவன் குடிச்சுக்கிட்டு போதையில இருந்தான். இப்போ தெளிவா இருக்கான். நான் சொல்றேன், அவன் மறுபடியும் உன் விஷயத்துல முட்டாள்தனமா எந்த முடிவும் எடுக்க மாட்டான். முட்டாள்தனமா உன் மாமன் கூட உன்னை அனுப்பி வைக்க மாட்டான். ஒருவேளை அனுப்பி வச்சுட்டா என்ன ஊருக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு முந்தைய என் கழுத்துல தாலியை கட்டிடுவாரு. அது பறவைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். சாரு, உன் கூட இருக்கிறது நான். எதுக்கு கவலைப்படாம உன் வேலையை போய் பாரு. நாளைக்கு ஜோசியக்காரர் வரமாட்டாரு. உன் மாமனே உன்னை கூட்டிக்கிட்டு போறதுக்காண்டி வருண் வீட்டுக்கு வந்தாலும் உனக்காண்டி உன் மாமனுக்கிட்ட வரன் சண்டை போடுவானே தவிர ஒன்னு அவனுக்கு கூட அனுப்ப மாட்டான். பயப்படாத.
இத்தனை வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்ச உனக்கு இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கவலைப்படாம போய் வேலையை பாரு. ம் சரிண்ணா. ரோஹிதே, சொல்லுங்கம்மா, எதுக்கு கூப்பிட்டியா? இதோ அம்மாவை பையனை சேர்ந்துட்டாவெல்லாம் இனிமே உருப்பட்ட மாதிரி தான். என்னம்மா கூப்பிட்டியா? தனு பொண்ணு பார்க்க வராவெல்லாம் நம்ம சாரக்கு பிறந்த வீட்டுல உள்ளவியல் கிட்ட போய் சொன்னியா? இல்லம்மா. இது இல்லாம மறப்பேன், நான் தான் ராத்திரியே உனக்கிட்ட சொன்னேன்ல, அவ வீட்டுக்கு போய் பெரியவியல்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன்ல உனக்கிட்ட. சொன்னாதானே பொண்ணு பார்க்க வர நேரத்துல அவியெல்லாம் வருவாவ. அவையெல்லாம் எதுக்குமா? பொண்ணு தானே பார்க்க வராவ. பொண்ணு பிடிச்சிருந்தா பூ வச்சுக்கிட்டு போறாவ, அவ்வளவுதானே. அது பிறவைக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் வைப்போம்ல, அப்ப கூப்பிட்டுக்கலாம். உனக்கு அறிவு இருக்கா முத? உங்க பையனுக்கு அது சுத்தமா இல்ல. அவியெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. நம்ம வீட்டுல ஏதாவது நல்லது கெட்டதுன்னா அவியல தான் முத கூப்பிடலாம். அதே போல அவிய வீட்டுல ஏதாவது நல்லது கெட்டதுனால நம்மள தானே முத கூப்பிடியாவ. அது மட்டும் இல்லாம தியா எனக்கு பொண்ணு மாதிரி, அவள பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தனுவ பொண்ணு பார்க்க வராவ. அந்த வீட்டுல இருக்க பெரியவ எல்லாருக்கும் நம்ம தனுவ நல்லா பிடிக்கும். அவியலுக்கிட்ட சொன்னாதானே அவிய வருவாவ, சந்தோஷப்படுவாவ எல்லாம் நல்ல காரியத்தை சொல்லும் போது. இல்லம்மா, அவிய கிட்ட எல்லாம் எதுக்கு பொண்ணு பார்க்க வரத சொல்லணும்? இல்ல கூறுக்கட்டத்தனமா பேசாத. உன் மேல அந்த வீட்டுல உள்ளவிய எவ்வளவு அன்ப பாசமா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் தனுக்கிட்டே நடந்துக்கிட்டியாவ. வயசான பெரியவரும் அப்படிதான், ரோசா அவியலும் அப்படிதான். அதே போலதான் ஸ்ரீனிவாசன் அவரம் சாராவை மாதிரி தான் நம்ம தனுவையும் பாக்காரு. சாரக்க உனக்கு கல்யாணத்துக்கு பிறவைக்கு முத நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு வார்த்தை அவியல்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டுட்டோம். நாளைக்கு பொண்ணை பார்த்து பொண்ணை பிடிச்சதான் பூவை வச்சுட்டு போயிருவாவ. அப்ப சொல்லுவாவேல எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த வீட்டுல உள்ளவிய எல்லாரும் நமக்கு வேண்டப்பட்டவியா. யாரத்த? எங்க வீட்டுல உள்ளவியலா? வேற பின்ன இல்லையா? உன் வீட்டுல உள்ளவியலும் நம்ம வீட்டுல உள்ளவியலும் ஒண்ணுதான். ஓ சரி சரி அத்த. நக்கல் அடி உனக்கு. எங்களுக்கு வேற வேலை இல்ல அக்கா. என்னம்மா? முத வேலையா போய் அவியல்கிட்ட சொல்லு. மாப்பிள்ள பாத்துட்டோம் என்ன நினைக்காவளோ, ஒரு வார்த்தை நம்மளுக்கிட்ட சொல்லலையேன்னு நினைப்பாவ. அம்மா, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடியே இந்த மாப்பிள்ள அமைஞ்சது. தனுவ பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவையெல்லாம் வந்து கேட்டாவ. வீட்டுல நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான், அவளும் நல்லா பாத்துப்பான். இதை தவிர நமக்கு என்ன வேணும்? அம்மா சொல்லு மக்களே. அம்மா கல்யாணம். கல்யாணத்துக்கு என்ன? என்னம்மா சொல்லு. இல்லம்மா இந்த கல்யாணம் இப்ப வேணுமா, நாங்க கூடாலே இருந்துடுறானே. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேணுமா வேண்டாமானா நீ யோசிக்காத. மாப்பிள்ளையா யார் வர போறாங்கன்னா நீ யோசிக்காத. அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். நீ வந்து கழுத்தை மட்டும் நீட்டினா போதும். நானும் அவன் ஆம்பளை பையன் பாத்தியா, அதான் அவன் பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு போறான். ஆனா மக்களே உன் நிலைமை எனக்கு புரியுது. எல்லா பொண்ணுக்கும் கல்யாண பேச்சு எடுத்தாலும் இதுதான் கேட்பாவ, இந்த கல்யாணம் இப்ப வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஓ அம்மா எனக்கு கல்யாண பேச்சு எடுக்கும் போது உன் தாத்தா பாட்டிக்கிட்ட நானும் இதுதான் சொன்னேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், நான் வாழ்க்கை முழுக்க உங்க கூடயே இருந்துறியேன்னு சொன்னேன். அவ்வளவு பயம் அம்மா அப்பா விட்டுக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறமே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா இப்ப பாரு, ஓ அன்னை நீ எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. உன் அப்பா என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டியாரு. இதே மாதிரிதாமா பொண்ணா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு பெய்தான் ஆகணும். இல்லம்மா நான் என்ன கேட்கணும், இப்ப எதுக்கு அவசரப்படுதியா? என்ன ஒரு 4-5 மாசம் தாண்டினதுக்கு பிறவைக்கு அது பிறவைக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கலாம்ல. ஏன் இப்ப பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்லன்னே நான் என்ன சொல்றேன்னா, தானே இப்ப மாப்பிள்ள தானமா பாத்திருக்கான், அவியலுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. பூ மட்டும் தான் வைப்பாவ நாளைக்கு. உடனே கல்யாண தேதியெல்லாம் குறிக்க மாட்டான். எப்படியும் கல்யாணத்துக்கு என்னமோ 1 மாசமாவது ஆகும். அம்மாவா அப்பாவா அண்ணனா உனக்கு எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காண்டி மட்டும் தான் செய்வான். அம்மா நான் தான் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். படிச்சு முடிச்சதுக்கு பிறவைக்கு மாப்பிள்ள வீட்டுல உள்ளவிய தான் சொல்லிட்டாவளே, நீ கல்யாணத்துக்கு பிறவைக்கு படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. கல்யாணம் பண்ணாலும் உன் படிப்புக்கு யாரும் தடை போட மாட்டாவன். உன் அண்ணன் ஒரு டிஎஸ்பி, உன்னைய படிக்கிறதுக்கு மாப்பிள்ள வீட்டுல உள்ளவிய விடலைன்னா உன்னை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? அவியலுக்கு உன் லட்சியம் எல்லாமே தெரியும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆவணும்னு ஆசைப்படியன்னு அவியலுக்கு தெரியும். அதனால உன் படிப்புக்கு எந்த தடையும் போட மாட்டாவ, நீ கவலையே படாத. டேய் மொப பேசியதை கேட்டியா? எல்லாம் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த முடிவே எடுத்திருக்கோம். கல்யாணம் வேண்டாமா? இல்ல வேண்டாம், நம்ம கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாலாம். டேய் எல்லா பொண்ணுங்களும் இதான் சொல்லுவாவ. உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? என் அண்ணனை விட்டு வரவே மாட்டேன்லாம் சொன்னா. நான் என் அண்ணன் கூடாலே தான் இருப்பேன்லாம் சொன்னா. நீ எப்படி அவளை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? உன் அண்ணனை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா நம்ம இந்த வீட்டுல இருக்கலாம்னு பேசி எடுத்து தானே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு பொண்ணுங்க வரும்போது கஷ்டம்தான். சரி அர்ஜுனுக்கு வீட்டுல உள்ளவியல்கிட்ட போய் நம்ம தனு பொண்ணு பார்க்க வர விஷயத்த சொல்லியலாம். அதான் சொல்லனே சொல்லிட்டியலாம். எனக்கு அந்த பக்கமா ஒரு வேலை இருக்கு, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். டேய் போகும்போது நம்ம தனுவையும் கூட்டிட்டு போவான். அவ எதுக்கு? அவ தானடா கல்யாண பொண்ணு. கல்யாண பொண்ணு அவதான். கல்யாணத்தை பத்தி நம்ம தானே பேசிட்டு இருக்கோம். நான் போய் அந்த வீட்டுல உள்ளவியல் கிட்ட சொன்னா போதும். அவ எல்லாம் வரணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அவ வீட்டுல இருந்தா போதும். இனிமேல அவ அங்க இங்க எல்லாம் கரங்காண்டான். நீ என்னல அந்த காலத்து ஆளுவளை போல பேசிட்டு இருக்க? அந்த காலத்துல உள்ளவியெல்லாம் பூ வச்சதுக்கு பிறவைக்கு தான் வெளியெல்லாம் போகப்படாதுன்னு சொல்லுவாவ. நீ என்னடானா என்னமா பூவே வைக்கலாம், அதுக்கு முந்தைய அங்க இங்கன்னு கரங்காண்டான்னு சொல்லிய. அந்த வீட்டுல உள்ள பெரியவியெல்லாம் நம்ம தனுக்கு மேல உயிரே வச்சிருக்காவ. அவிய பேரம் பேத்திய எப்படியோ அதே போலதான் நம்ம தனுவும். அவளையும் கூட கூட்டிக்கிட்டு போவான். என்னோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சாராவையும் கூட்டிட்டு போவான். அவ எதுக்கு?
மக்களே அங்கதானே போறான், எப்படியும் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரதான் போறேன். சாராவையும் கூட்டிட்டு போ. அவளுக்கு பிறந்த வீட்டுல உலகில பாக்கணும்னு ஆசையா இருக்காளாம். சரி. ஆ தனு, பெரியவியல்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. மறக்காம வந்துருங்க பாட்டி தாத்தான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் கூப்பிடுனா, நீ கூப்பிட்டாதான் வருவாவ. என்ன அம்மா பேசியது உன் காதுல கேட்கலையா? சரின்னு சொல்லு. சரிம்மா. டேய், பிள்ளைல பத்திரமா கூட்டிட்டு வாங்க. என்னமோ கொஞ்சம் ஆளுகிட்ட எல்லாம் வீட்டுக்கிட்ட சொல்லணுமே, அவியல்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துருவோம். இப்ப எதுக்கு அவியல மோச்சுக்கிட்டே நிக்கிறியா? உங்களுக்கு மட்டும் தான் கண்ணு இருக்கு, மூஞ்சி இருக்குனா? உனக்கிட்ட நான் பேசவே இல்ல. பல்ல எல்லாம் தட்டி கையில கொடுத்தாலும் கொடுத்துருவேன் பாத்துக்கா. ஏய், அம்மா பேசினதான் கேட்டுலாம். கிளம்பு. அண்ணே, நான் வரல. நீ அண்ணியை போய் சொல்லிட்டு வாங்க. ஏன் அம்மா ஒன்னே வர சொல்லிருக்காவ, நீ அங்க வர மாட்ட? இல்லண்ணா, நாங்க வந்தாலும் வேற ஏதாவது பிரச்சனை வரும். எதுக்கு வம்பு? நான் வீட்ல இருந்துறேன். ஏன் நாங்க அந்த பக்கமா போனதுக்கு பிறவைக்கு எங்கேயாவது யாரி குதிச்சு அவன் ரூமுக்கு வருவேன்னு சொன்னானா? அவனை பாக்கிறதுக்காண்டி ரூம்ல இருக்க போறியா? இல்ல, நான் கவினத்தான் எதுவும் சொல்லல. இங்க போறதானு உன் ரூமுக்கு அவன் வந்துட்டு போனது மட்டும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கான். அவ ரெண்டு பேரும் அவ உயிரே விட்டுருவாங்க. அப்படி மட்டும் ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கான், அது பிறவைக்கு நீ உயிரோட இருந்த பிரயோஜனம் இல்ல. அம்மா அப்பா உயிருக்கு மட்டும் ஒன்னால ஏதாவது ஒண்ணு ஆச்சுதுன்னு வச்சுக்கான், உயிரை விடு. அது ஹெல்த்துக்கு ஒன்னால ஏதாவது ஆச்சுதுன்னு வச்சுக்கான், அது பிறவைக்கு ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுலதான் அம்மா அப்பாவோட சந்தோஷமே இருக்கு. அந்த வீட்டுல உள்ளவங்ககிட்ட நீயே போய் சொல்லு, நம்ம சொன்னாவேலாம். கிளம்பு. இல்ல நான் வரமாட்டேன். அவன் ரூம்க்கு என்ன பாக்கிறதுக்கு வருவான். இங்கே இருப்பேன்னா இருந்துக்கான். ஜன்னல் கூட இல்லாத ரூம்குள்ள அவனை அடிச்சு போறதுக்கு எனக்கு தெரியும். அது பிறவைக்கு எப்படி காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு வரான்னு நானும் பாக்கேன். இல்லண்ணா, நானும் வரேன். நீ என்னடி என்னைய முறைச்சிட்டு நிக்க? அது சரி, முந்தியெல்லாம் உன் அண்ணன் வீட்டுக்கு போறத நினைச்சு சந்தோஷப்படுவேன். இப்போ அண்ணனை பார்க்க போறத நினைச்சா நீ சந்தோஷப்பட போறேன். உன் தம்பியை நீ பார்க்க போறேன், அவனை பார்க்க போறான்னு நினைச்சுதானே சந்தோஷப்படுவேன். நாக்குல விஷம் உள்ள மனுஷனா முத தடவை பாக்கேன். ஆமா, ஓச்சித்தி ரொம்ப தங்க கட்டி பாத்தியா? அப்போ ஒத்துக்கிடுதியா? அவியலுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லன்னு நீங்க ஒத்துக்கிடுதியா? அண்ணே, எனக்காண்டி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதுங்க. அடிக்கட்டும், அடிச்சுதான் பாக்கட்டும். இப்பதான் உங்க அண்ணனுக்கு அடிக்கதே கை வந்த கலையாச்சே. தூக்கி வளர்த்த தங்கச்சியை அடிக்கிறதுக்கு பாஞ்சு போனவராச்சே. என்னெல்லாம் அடிக்கிறதுக்கு யோசிப்பாரா என்ன? ஏதாவது ஒரு வார்த்தை உங்க அண்ணனுக்கு பிடிக்காத மாதிரி பேசினா போதும், உடனே அடிக்கிறதுக்கு கை வாங்கிடுவாரு. முத கட்டின புருஷன்கிட்ட பேசுற மாதிரி பேசு. இது ஒண்ணும் உங்க கண்ட்ரோல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. நீங்க வாயை மூடு சொல்றோம்னா வாயை மூடணும், நீங்க பேசன்னு சொல்றோம்னா பேசணும். இந்த வீட்டுல எங்களை மாதிரி தான் நீங்களாம். அதானே, கட்டின புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு கூட உங்க வீட்டுல உள்ளவே உனக்கு சொல்லி கொடுக்கல. தாலிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க என் கழுத்துல கட்டினோன்னு நீங்க செய்ய அநியாயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொட போனேன்னு எந்த அவசியமும் இல்ல. எந்த புக்லயும் எழுதியே வைக்கல. என் தம்பி உங்க தங்கச்சிக்கு ரூமுக்கு போனான்னு மட்டும் சொல்லுவீங்களே, என்னத்துக்கு போனான்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பீங்களா? அதானே, அதை யோசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மூளை இல்லையே. பேசாம உங்க வேலையை ரிசைன் பண்ணிருங்க. ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருங்க. வாய் மூடை. அதான் அம்மா சொல்லிட்டு போயிட்டாவேலாம், உங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டை கூட்டிட்டு வரதுக்கு. இங்க பாரு, போனமா வந்தமான்னு இருக்கணும். அங்க போய் நல்லா விசாரிச்சுக்கிட்டேன், அவங்ககிட்ட கொஞ்சம் குழாவிட்டு அங்கேயே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு செட்டில் ஆகலான்னு மட்டும் நினைக்காத. போறோம் விஷயத்த சொல்லியே வாரம். எனக்கிட்ட மட்டும் பாய் கிளியே பேசுவியலாம். இதே பாய் எங்க அண்ணன் கிட்ட காட்டுங்க பாப்போம். என் தம்பியை பத்தி என் குடும்பத்தை பத்தி தரக்குறவா பேசுவியலாம். அதையும் அண்ணனுக்கு முன்ன வச்சு பேசுங்களேன். என்னடி எனக்கு என்ன பயமா அண்ணனை பார்த்து? அதான் போறமே தெரியும். அந்த ஆள் கிடக்காரன் இது என் தம்பி அப்பப்ப சொல்லுவான், உன் அண்ணனுக்கு 6 அறிவுல 5 அறிவு தான் உண்டு அப்படின்னு. அது அப்படிதான் குறைச்சிக்கிட்டு கிடக்கும். நீங்க வாங்க. எவ்வளவு துமுறு! இவ கழுத்துல தாலி கட்டின புருஷனுக்கிட்ட பேசுற மாதிரியா பேசிக்கிட்டு போகுது. பிறந்த வீட்டுல உலகில பத்தி ஒண்ணு சொல்லாண்டாம், அப்படியே பொங்கல் மாதிரி பொங்கிடுவா. என்ன பவி, கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போலாமே. மச்சான், அம்மா கோயிலுக்கு போயிருக்காவா, அவ அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காவா, வீட்லயும் யாரும் இல்ல. நானும் வெளியே போனேனா, அதான் உன் வீட்லயே 1 மணி நேரம் விட்டுட்டு போனேன். இனிமே வீட்டுக்கு போய் மேடம்க்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு சமைச்சு கொடுக்கணும். யாரு நீயா? பிறவு மச்சான், சமைக்கிறதுக்கெல்லாம் இறங்கிட்டியா? ஏய், என்ன யாருன்னு நினைச்சேன்? நீ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், உன் ஆபீஸே உன்னை நம்பிதான் இருக்கு. மச்சான், அதை விட நான் ஃபேமிலி மேன் தான். வீட்டுல யாரும் இல்லைன்னா மேடம்க்கு நான் தான் சமைச்சு கொடுக்கணும். அது சரி. உன் பொண்டாட்டி எல்லாம் என்ன ஆனாலும் அவளா எந்திரிச்சு கிச்சனுக்கு போயிருவா. இங்க அப்படி இல்ல. டேய், நீ சமைக்கிறத நீயே சாப்பிட மாட்ட. ஒரு நாள் வந்து பாரு, இந்த கார்த்திகோட சமையலை பத்தி தெரியும் உனக்கு. ஆமா, அப்படியே சமைச்சு தள்ளிடுவாரு. ஏய், சமைக்க மாட்டேனா? காஃபி டீ போடுறதெல்லாம் சமையல்ல வராது. அட மானம் கெட்டவனே. டேய், காஃபி டீ போடுறது சமையல்ல வராதா? நான் கூட என்னமோ சமைச்சு எடுத்து கொடுப்பேன்னு நினைச்சேன். போன உடனே காஃபி கேப்பா. காஃபி போட்டு குடுக்கறதே ஒரு வேலை தானே. இவர் கிடக்காரன். அண்ணே, நீங்க கொடுத்த டேட்ல கரெக்டா குழந்தை பிறந்துரும்ல, இல்லன்னா எனக்கு ஏதாவது ஆரம்பிச்சிட்டலாம். பவி, உனக்கு என்ன? தியா கூட இந்த அளவுக்கு பயப்படல. கொடுத்த தேதிக்கு முன்னமா பெயின் வரலாம். தியாவோட கண்டிஷன்லாம் நீ பார்த்தலாம். அவளையும் பிள்ளையுமே காப்பாத்தி நல்லா இருக்காவ. உனக்கும் பிள்ளைக்கும் ஒன்னும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு. என்னை விட பக்கம் பக்கமா தைரியம் ஸ்மிருதி சொல்லுவா. தைரியமா தான் இருக்கேன், ஆனால கொஞ்சம் பயம். சரி கார்த்திக்,
ஏதாவதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. இனிமே வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். அவளை அங்கே இங்கேயுமா கொண்டு அழைச்சிட்டு இருக்காத. வீட்டுல யாரும் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் தியாவை அங்க கொண்டு விடுறேன். சரிடா, அப்ப நாங்க கிளம்புறோம். வர்றான் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராவ. பவியக்கா, ஏ சாரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கிறியா? நல்லா இருக்கேம்மா. அண்ணே, வா சாரா, என்ன சொல்லாம வந்திருக்கியா? என்ன ரோஹித், ஒரு ஃபோன் கூட பண்ணல, திடீர்னு வந்திருக்கியா? அர்ஜுன், ஒரு முக்கியமான விஷயத்த உங்க வீட்டுல உள்ளவியல் கிட்ட சொல்லிட்டு போலாம் தான். கார்த்திக், எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது உங்களை. ஆமா, பவி வேற பிரெக்னண்டா இருக்கா பத்தியலாம். ஆபீஸ் போறது வாரது, அது பிறவைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறவைக்கு பவி கூடாலே டைம் ஸ்பெண்ட் பண்றது. இப்ப எல்லாம் அர்ஜுனை பார்க்க வர்றதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. ஓ சரி சரி. தானே எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன சேடா நிக்க? எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு நிப்ப. இன்னைக்கு மட்டும் இல்ல, இப்ப கொஞ்ச நாளாவே தனு அப்படிதான். அது ஒண்ணும் இல்ல, தனுக்கு நாங்க மாப்பிள்ள பாத்துட்டோம். மாப்பிள்ள பாத்துட்டீங்களா? அவ படிச்சுக்கிட்டுலாம் இருக்கா. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு மாப்பிள்ள பார்க்க வேண்டியதானே. நல்ல கேளு. ஜாண்ட பேசுற மாதிரி அண்ணனுக்கிட்ட தான் பேசி பார்க்கட்டும். பேசிய வாய உடைச்சு எடுத்துட மாட்டாரு. வெக்கமே இல்லாம இப்ப பல்ல காட்டிட்டே நிக்கான். ஐயோ அர்ஜுன், மாப்பிள்ள நாங்களா பாக்கல. நல்ல மாப்பிள்ள. அம்மாக்கு அப்பாக்கு இந்த மாப்பிள்ளையை விட வேண்டாம்னு தோணுச்சு. மாப்பிள்ள வீட்டுல உள்ளவிய வேற எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்து பாக்குறோம். பொண்ணு பையனு பேசி பார்த்து அவங்க 2 பேருக்கு பிடிச்சு போச்சுன்னா பூ வைக்கலாம், அது பிறகு கல்யாணத்தை பேசலாம் அப்படின்னு சொன்னாவ. ரொம்ப நல்லவிய வேற, எங்களுக்கும் சரின்னு தோணுச்சு. அதான் நாளைக்கே பூ வைக்க வராவ. நாளைக்கா? ஆமா அர்ஜுன், அதான் நீங்க எல்லாரும் வரணும். வர்றது கண்டிப்பா வருவோம். எனக்கு நேரம் இல்லைனாலும் வீட்டுல உள்ளவிய எல்லாம் வருவாவ. ஆனா படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. இப்ப துளசிக்கு நான் மாப்பிள்ள பார்த்தா கூட நீங்க எதுதானே சொல்லுவியா? படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு எதுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு. அர்ஜுன், அம்மாக்கு வர முன்ன மாதிரி இப்ப ஹெல்த் நல்லா இல்ல. எனக்கு பிறவைக்கு இருக்கிற அவ மட்டும் தானே, அதான் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எங்க கடமை முடிஞ்சிடன்னு நினைக்காவ. சரி, கல்யாணத்துக்கு சம்மதமா? மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரி. தனுக்கு பிடிச்சிருக்கா? அவளுக்கும் பிடிச்சதுனால தானே அர்ஜுன் மாப்பிள்ள வீட்டுல உள்ளவிய பூ வைக்கிறதுக்கு வராவ. பூ வைக்கிறதுக்குன்னு வராவ. 2 பேரும் தனியா பேசி 2 பேருக்கும் பிடிச்சதுன்னா அது பிறவைக்குதான் எல்லாம். அவளுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நீங்க சொல்லுதியா? ஆனா அவ முகத்துல சந்தோஷமே இல்லையே. இல்லையே, வீட்டுல வச்சு நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு தான் வந்தா. என்னதானோ உனக்கு விருப்பம் தானே? என்னமோ அர்ஜுன் உனக்கு விருப்பம் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்காரு. அவர்கிட்ட சொல்லு, உன் சம்மதத்தை சொல்லு. விருப்பம்னா விருப்பம் சொல்லு, விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லு. தனு உனக்கிட்ட தான் கேட்கும், பிடிச்சிருக்கா? அம்மாவுக்கும் அப்பாக்கும் அண்ணனுக்கும் விருப்பம்னா எனக்கு விருப்பம். வாழ போறது நீ, கழுத்து நீட்ட போறது நீ. அது என்ன அம்மாக்கும் அண்ணனுக்கும் அப்பாக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம். உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். மாப்பிள்ள போட்டோ பாத்தியா? போட்டோவை டேபிள்ல வச்சனே தனு, பாத்துருப்பேலாம். நல்ல காட்டிட்டே என்ன நடிப்பு நடிக்குது ஃப்ராடு. இந்த ஆளு டிஎஸ்பியா இல்ல திருடனான்னு தெரியல. பிடிச்சிருக்குண்ணா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனோம்லாம் சொன்னேன். அண்ணே, அதெல்லாம் அது அண்ணே கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. கன்வின்ஸ் பண்ணிட்டாரா? என்ன உளர்ற? அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன், மாப்பிள்ள வீட்டுல உள்ளவிய படிப்புக்கு எந்த தடையும் போடல. கல்யாணத்துக்கு பிறவைக்கும் படிக்கலாம். அவ என்ன ஆகணும்னு நினைக்கிறாளோ அது ஆகலாம். என்ன வேலைக்கு போனோம்னாலும் கல்யாணம் ஆனதுக்கு பிறவைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்தே அவ சாதிக்கலாம்னு சொல்லிட்டாவ. நல்ல மாப்பிள்ள, மறுபடியும் இதே மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைவாரான்னு தெரியல. தனு, நீ ஓகே தானே? ஆமாண்ணா. ஏதாவதுன்னா தைரியமா சொல்லு, பாத்துக்கலாம். யாராவது உன்னை வற்புறுத்தினாவலாம்? என்ன அர்ஜுன், நாங்க என்ன வற்புறுத்துற மாதிரி உங்களுக்கு தெரியுது? அப்படி இல்ல, அவ முகத்துல சந்தோஷம் இல்ல பாத்தியலா, அதான் கேக்கேன். நீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்ல வாரியா? அவள உங்களை மாதிரியே சிரிச்சுக்கிட்டே வந்து நின்று இருந்தாள்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா கொஞ்ச நாளாவே அவ முகத்துல சந்தோஷமே இல்ல. அதை கவனிச்சீங்களா நீங்க? இப்ப திடுத்துப்புன்னு கல்யாணம், நாளைக்கு பொண்ணு பார்க்க வராவன்னு சொல்லுதியா? அவ என்னடானா உங்க விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்லியா? அர்ஜுன் அவளுக்கு மாப்பிளையே பிடிச்சிருக்கு. என்னமா சொல்ல போனா, நாங்க ஒரு போட்டோ காப்பி தான் கொடுத்தோம். அத போட்டோ எடுத்து அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு மாப்பிளையே பிடிச்சிருக்கு. அது பிறகு அவருக்கு பேர் என்ன, ஊர் என்ன, எங்க வேலை பார்க்காரு எல்லாம் கேட்டேன். அவருக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியே தூக்கிட்டா. உங்களுக்கு தெரியாத அர்ஜுன், என் தங்கச்சிக்கு எப்பவுமே நான் பெஸ்ட் தான் கொடுப்பேன். தெரியும் ரோஹித், இருந்தாலும் அவ முகத்துல சிரிப்பே இல்ல பாத்தியலாம். பிடிச்சிருந்தா தானே சந்தோஷப்பட்டு சிரிப்பாவ. என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு இப்ப விருப்பம் இல்லையோ? ஐயோ ரோஹித், உங்க தங்கச்சி எப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் கேட்டேன்னா, அவ முகத்துல சந்தோஷமா இல்ல, சிரிப்பா இல்ல, படிக்கணும்னு ஆசைப்படுவா. அதான் நீங்க வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டீங்களோன்னு நினைச்சேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அது கல்யாணங்கிற 3 முடிச்சுல நின்றப்படாது பாத்தியலாம். அதுக்காண்டிதான் இவ்ளோ பேசினேன். புரியுதா அர்ஜுன்? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மாதான் இந்த வீட்டுல ஒரு நல்லது கிட்டதுன்னா நாங்க முன்ன வந்து நிக்கணும். அந்த வீட்லயே ஒரு நல்லது கிட்டதுன்னா நீங்க எல்லாரும் தானே முன்ன வந்து நடத்தணும். அதுக்கு என்ன, கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடலாம். கல்யாணமாவது படிச்சு முடிச்சதுக்கு பிறவைக்கு தானா? இல்ல மேக்சிமம் 1 மாசத்துல இருக்கும். ஓ சரி சரி, நீங்க டிஎஸ்பியா இருக்கிறியா? கண்டிப்பா நல்லா விசாரிச்சிருப்பீங்க பையன் எப்படின்னு. ஆமா அர்ஜுன், நல்லா விசாரிச்சுட்டேன். மாப்பிள்ள எங்க ஊர்ல தானா? இல்ல இப்போதைக்கு ஊர்ல தான். துபாயில இருந்தாரு. அவருக்கு தோணும் போது லீவ் எடுத்துக்கலாம். இப்ப லீவுக்கு தான் வந்திருக்காரு. அட, துபாய் மாப்பிள்ள. அப்ப கல்யாணத்துக்கு பிறவைக்கு நம்ம தனு கூட்டு போயிருவாவ்ளோ? கூட்டிகிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ படிச்சு முடிக்கிறது வரைக்கும் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்காரு. படிப்பு முக்கியம் பாத்தீங்களா? அப்ப நல்ல மாப்பிள்ளையா தான் இருக்காரு.
பெரியவெல்லாம் வீட்டுல தானே இருக்காவ, சொல்லிக்கிட்டு நானும் உடனே கிளம்பிடுறேன். என்ன அவசரம், காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா போலாம். இல்ல அர்ஜுன், இவள கொண்டு விட்டுட்டு எனக்கு இங்க பக்கத்துல ஒரு வேலை இருக்கு. கொண்டு விட்டுக்கிட்டு மறுபடியும் நான் இங்க வரணும். கொண்டு விட்டுக்கிட்டு மறுபடியும் வரணும்னா அவிய 2 பேரும் எங்க நிக்கட்டும். நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வரும்போது கூட்டிட்டு போங்க. நம்மளுக்கிட்டனா வெடிச்சு கீறலாம் தவளை வாயை. இப்ப என்ன பேசி சமாளிக்குதுன்னு பாக்கேன். என் மனசை மட்டும் யாருமே புரிஞ்சுக்கலாம். இல்ல அர்ஜுன், அது சரிப்பட்டு வராது. கொண்டு விட்டுட்டு அது பிறவைக்கு நான் என் வேலையை பாக்குறேன். அட, இது என்ன தெரியாத இடமா? அவிகளுக்கு பழக்கப்பட்ட இடம் தானே 2 பேருக்காம். என் தங்கச்சி வளர்ந்த வீடுது. நீங்க போயிட்டு வரும்போதே 2 பேரையும் கூட்டு போங்க. அது வரைக்கும் வீட்லயே நிக்கட்டும். சரி அர்ஜுன், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அதான் உங்க அண்ணனே சொல்லிட்டாரே. போங்க, உள்ள போங்க. நான் வேலையை முடிச்சிட்டு வரும்போது கூட்டு போறேன். செக்கமா இல்ல? நேரண்டி. என் அண்ணனுக்கிட்ட மட்டும் தலையாட்டி பொம்மை மாதிரி எப்படி தலையாட்டிட்டு நிக்கிறியா? அர்ஜுன், நான் கிளம்புறேன். இதுக்கு 6 - 1 தான்.